இஸ்மவேலின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாளான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு. பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நபாயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஷ்மா, தூமா, மாசா, ஆதார், தேமா, யத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவைகளே. தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே. இவர்களுடைய நாமங்களும் இவைகளே. இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. மோசே ஆதியாகமம் புஸ்தகத்தை எழுதினார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அவர் ஆபிரகாமின் மரணத்தை எழுதி முடித்த பின்பு ஈசாக்கின் சரித்திரத்தை எழுத ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான் என்று மோசே ஈசாக்கை பற்றி சொல்லுகிறார். ஆனாலும் மோசே ஈசாக்கின் சரித்திரத்தை தொடர்ச்சியாக எழுதாமல் அதற்கு இடையில் இஸ்மவேலின் சரித்திரத்தை எழுத ஆரம்பிக்கிறார். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் இஸ்மவேலையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இஸ்மவேலின் சரித்திரத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்மவேலும் ஆபிரகாமின் குமாரன். கர்த்தர் ஈசாக்குக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை சொன்னது போல அவர் இஸ்மவேலை குறித்தும் சில வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறார். சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாளான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு என்று இஸ்மவேலின் சரித்திரம் ஆரம்பிக்கப்படுகிறது. இஸ்மவேலுக்கு 12 குமாரர்கள் பிறக்கிறார்கள். இவர்கள் 12 பிரபுக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் குடும்ப தலைவர்கள். காலப்போக்கிலே இந்த பிரபுக்கள் 12 பேரும் தேசங்களாகவும் கோத்திரங்களாகவும் திரளான எண்ணிக்கை உள்ள ஜனங்களாகவும் பலுகி பெருகுகிறார்கள். இவர்கள் அரபு தேசத்திலே வாசம் பண்ணுகிறார்கள். இஸ்மவேலுடைய 12 புத்திரரின் பெயர்கள் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நபோயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம், பிஷ்மா, தூமா, மாசா, ஆதார், தேமா, யத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவைகளே. தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே. இவர்களுடைய நாமங்களும் இவைகளே. பரிசுத்த வேதாகமத்தில் மீதியானியரை பற்றியும் கேதாரியரை பற்றியும் பல சம்பவங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்மவேலின் குமாரரில் மிஷ்மா, தூமா, மாசா ஆகிய 3 பேரின் பெயர்களும் ஒரே வசனத்தில் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பெயர்களும் நமக்கு ஆவிக்குரிய நல்ல ஆலோசனையை கொடுக்கிறது. மிஷ்மா, தூமா, மாசா என்னும் பெயர்களுக்கு கேள், அமைதியாயிரு, தாங்கிக்கொள் என்று பொருள். யாக்கோபு இந்த சத்தியத்தை தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. இஸ்மவேலின் புத்திரர் வயல்வெளிகளில் போடப்பட்ட கூடாரங்களில் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் யுத்தம் இல்லாமல் சமாதான காலங்களில் செழிப்போடு இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருக்கிறார்கள். இஸ்மவேலின் பிரபுக்கள் சமாதான காலங்களில் வெளிநிலங்களில் போடப்பட்ட கூடாரங்களில் தங்கியிருந்தாலும் யுத்த காலங்களிலோ அரணான பட்டணங்களில் தங்கியிருக்கிறார்கள்.
இஸ்மவேலின் வயதை பற்றியும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். இந்த வசனத்தில் மரித்தல் என்பதற்கான எபிரேய வார்த்தை நாபால் என்பதாகும். சாதாரணமாக மரிப்பதற்கு ஆதியாகமம் 25:8 வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படவில்லை. நாபால் என்னும் எபிரேய வார்த்தைக்கு சீட்டு போட்டு பிரிதல் என்று பொருள். ஆதியாகமம் 16:12 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற பிரகாரம் இஸ்மவேல் தன் சகோதரன் எல்லோருக்கும் எதிராக குடியிருந்தான். சகோதரரை விட்டு பிரிந்து ஜீவித்தான். கர்த்தர் இஸ்மவேலையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணிய போது, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஜெபம் பண்ணினார். கர்த்தர் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு இஸ்மவேலுக்கு நீடித்த ஆயுசை கொடுத்திருக்கிறார். இஸ்மவேலின் மரணத்தை பற்றி சொல்லும்போது அவன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆபிரகாமின் மரணத்தை பற்றி சொல்லும்போது ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற வார்த்தைகள் இஸ்மவேலின் மரணத்துக்கு சொல்லப்படவில்லை. இஸ்மவேலும் தன்னுடைய சிநேகிதரோடு சேர்க்கப்பட்டான். இதுவே அவனுக்கு ஆறுதல். இஸ்மவேலின் பிரபுக்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணுகிறார்கள். இதுவே இஸ்மவேல் தன் சகோதரர் எல்லோருக்கும் முன்பாக குடியேறின பூமி.